கேப்டன் மில்லர் வெர்சஸ் அயலான் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் நாள் 2. சிவகார்த்திகேயன் படம் தனுஷின் படத்திற்கு எதிராக வலுவாக உள்ளது. சிவகார்த்திகேயன் படத்தை விட தனுஷின் படமே ஆதிக்கம் செலுத்தியது. கேப்டன் மில்லர் முதல் நாளில் சுமார் ரூ.13 கோடி வசூலித்துள்ளது. அயலான் ரூ.11 கோடி வசூலித்தது. ஆனால் இரண்டாவது நாளான இன்று சனிக்கிழமை சிவகார்த்திகேயனின் படம் ஏற்றம் காண்கிறது. மேலும் அறிவியல் புனைகதை நாடகம் தனுஷ் நடித்த படத்திற்கு இணையாக சம்பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயனின் அந்தந்த படங்கள் உலகம் முழுவதும் 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து 2ஆம் நாள் முடிவடையும். கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் இரண்டும் 2வது நாளில் மதியம் காட்சிகள் வரை 90 விழுக்காடு ஆக்யுபன்சி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மாலை மற்றும் இரவு காட்சிகள் இரண்டிலும் சிறந்ததை தீர்மானிக்கப் போகிறது. ஆனால் 2 வெவ்வேறு ஜானர்களின் படங்கள் அந்தந்த மையங்களில் வலுவாக இருப்பதால் 2 படங்களின் 2வது நாள் வசூல் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். இருப்பினும் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரின் படங்களும் பொழுதுபோக்கு படங்களாக மாறிவிட்டதால் கோலிவுட் ரசிகர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான பொங்கல். மேலும் ரசிகர்கள் ஏற்கனவே புதிய தமிழ் வெளியீடுகளுடன் பொங்கல் கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளனர்.